நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடில் 38 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்து டே 5. ஓகே, சின்ன ஒரு பிரச்சனை. நம்ம கூட வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன இப்போ கேமரா பல லொகேஷன் எடுத்துக்கிட்டே போகிறதாப்பா? ஆமாம், வீடியோ இல்லை, இது யூடியூப் இப்படி லொகேஷன் எடுத்துக்கிட்டே போகிறதா? யூடியூபர்ஸ் பிடிங்கிறா ஃபஸ்ட்டு. அப்படித்தான் காட்டுக்குள்ளே கூட்டு போய் ஏதோ பண்ண போகிறேன் நீங்கள் 2 பேரும். ஹாய் காய்ஸ், நான் தான் மோனோபுரம் பேசுகிறேன். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடில் 38 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்து டே 5. ஓகேங்களா, டே 5 இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் தான் இருக்கும். நம்ம அண்ணன் தேனியிலே உட்கார வச்சிட்டாரு. தேனியை விட்டு இன்றைக்கி எங்கேயும் போகக்கூடாது, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீ தேனியிலே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு தேனியில் இருக்க வச்சிட்டாரு. நேற்று நைட்டே வந்துவிட்டோம். அவர் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு, அவர் வீடு எங்கே இருக்குன்னா அங்கே வருங்க, இதுக்கு பின்னாடி தான் அந்த கோயில்கிட்ட தான் அவர் வீடு. இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டே 2, ஆமாம் டே 5 ரைடை இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு டேம் தான் போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான். என்ன டேமுங்கிறது தெரில. கொடைக்கானல் போகலான்னு ஃபஸ்ட் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஏன் ப்ரோ கொடைக்கானல் ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானல் வந்து நம்மளுக்கு வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் தான். ஓகேங்களா, அதனால வந்து கொடைக்கானல் போகலான்னு பிளான் பண்ணோம். லாஸ்ட்டாக பார்த்தா கொடைக்கானல்னா அடித்து மழை பெய்தான், தட்டி எடுக்கு தான் கொடைக்கானல் சைடே வந்துடாதீங்க அப்படின்ட்டாங்க. அதனால் கொடைக்கானல் போகலாம். இப்போ வந்து தேனிக்குள்ளேயே இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக தேனியில் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தெரிவிக்க விடுங்க. ஸ்டோரி வச்சு எனக்கு மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து சைடில் கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடில் எபிசோடு எல்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பார்த்துட்டு சப்போர்ட், முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேனி, ஆனால் உண்மை சொல்கிறேன், தேனி கிளைமேட் வேறு மாதிரி. காலையில் போய் 7:30 ஆகுது. தேனியிலேருந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ரோடாக இருக்கட்டும் எல்லாமே தோட்டத்துக்குள்ளேயே போட்டுருக்காங்க ஃபுல்லாக. 2 சைடு தோட்டம், சென்டரில் ரோடு. கிளைமேட்டு வேற மாதிரி, ரோடு வேற மாதிரி. ஏன்னா சின்ன ரோடாக இருந்தாலுமே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்களா, குண்டும் குழி இல்லாமல் கரெக்டாக இருக்குது. டம்முன்னு தூக்கி போடாமல் ரோடு உண்மையிலே வேற மாதிரி. ஊர் சூப்பராக இருக்குது. தேனி 1 டைமாவது வாங்க நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. வரேன் ப்ரோன்னு. இன்றைக்கி தான் ஃபைனலாக வர்ற டைமே கிடச்சிச்சு நம்மளுக்கு. க்ளவுஸ் ஒன்றும் போடல, ஏற்கனவே மழையெல்லாம் வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் நாங்கள் எதுவும் போடல. க்ளவுஸ் போடாமல் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம ஆண்டிப்பேட்டி போய் தான் போகணும் எல்லாமே. ஆண்டிப்பேட்டி போயிட்டு நீ எங்கே போகிறோம் ஃபஸ்ட்டு? இல்லை ஆண்டிப்பேட்டி போயிட்டு வைகை டேமா? ஓகே. நீங்கள் ஆண்டிப்பேட்டி போகிறோம். ஆண்டிப்பேட்டி போயிட்டு ஆண்டிப்பேட்டிலேருந்து வைகை டேம் தான் போகிறோம். வைகை டேம் நம்மளுக்கு இங்கேருந்து அரௌண்ட் ஒரு வந்து 22 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். வைகை டேம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேன். பாப்போமா. வைகை டேம் வந்துருச்சு. ஓ, இதுதான் வைகை டேமா? நான் பார்த்துருக்கேன்னு யோசித்தேன். இங்கேருந்து நம்மளுக்கு வைகை டேம் எவ்வளோ கிலோமீட்டர்னா 15 கிலோமீட்டர் தான். அவ்வளோ தூரம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு 15 தான். அரை மணி நேரத்தில் வைகை டேமே போயிடலாம். நேற்று நைட்டு இந்த ரூட்டில் வந்தோங்க, ஒன்றுமே தெரில. ஆனால் ரூட்டு வந்து சூப்பராக தான் இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனை, தேனி சைடில் இந்த இப்போ அண்ணன் வீட்டுக்கு போகிற சைடில் ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கரு. நைட்டு ஒரு கண்ணுமே தெரில. அடிச்சு ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி 6 அடிக்கு மேலே பறக்குது. அந்தளவு பறந்து போகுது. தம்பி சரிண்ணே போப்பா அப்படின்ற வண்டி பறக்குது, ஏர்லேயே பறக்குது. நேற்று நைட்டு ஃபுல்லாக ரோடு உண்மையிலே நல்லா இருக்கு. கட்டறது வளைஞ்சு போகிறதுக்கு ரூட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும். ரோடுக்கு வந்து குறையே இல்லை தேனி சைடில். உண்மையிலே சொல்ல போனால் உண்மையிலே வேற மாதிரி இருக்கு, தெரியுதா? ஆனால் வண்டி கொஞ்சம் ஆடும், பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கண்ட்ரோலு, இந்த வண்டியை பற்றி கண்ட்ரோல் பண்ணால் போய்கிட்டே இருக்கும். கிளைமேட் தெரியுதா, உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். மழை வந்தாலும் அதிசயத்துக்கு இல்லை இந்த சைட்லாம். எங்கே நல்ல நேரத்துக்கு இன்னைக்கு மழை மட்டும் வரலன்னா தேனியை ஃபுல்லாக ஸ்பாட் பண்ணுறோம். ஓகேங்களா, இன்னைக்கு 1 டே ஃபுல் தேனி தான். அதை மாற்றவே முடியாது, வேறு வழியே கிடையாது. ஃபுல் தேனி தான் இன்னைக்கு. என்ஜாய் பண்ணுறோம் உண்மையிலேயே. நேற்று நைட்டு ஸ்டே வேற மாதிரிங்க. அண்ணன் வீட்டில் தனியாக ஒரு ரூம் மேலே எங்கள் 2 பேருக்கும் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். இன்னைக்கு டேட்டு வந்து 6ஆம் தேதி. ஓகேங்களா, 6ஆம் தேதி சண்டே. ஓகேங்களா, மார்னிங் ஆகுது. வீடியோ அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இவர் தான் நம்ம அண்ணன். பேர் எனக்கு தெரில உண்மையிலேயே. தேனிக்காரன் தான் நானே கூப்பிடுவேன்.
பேர் என்ன இப்போ வரைக்கும் நான் கேட்டதே இல்லை அவர்கிட்ட. உங்கள் பேர் என்ன, உங்கள் பேர் என்னன்னு கேட்டது கூட இல்லை ஒரு தடி கூட. மோட்டோ பேரே நான் எனக்கு வந்து கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். எனக்கு ஒரு 3 மாதம் கழிச்சா கூட சேர்ந்து 3 மாதம் கழிச்சா அவர் பேரே தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் இவர் பேர் எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6-7 மாதம் இருக்கும். இன்னைக்கு தான் எல்லா டாப் பாக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக ரைட் பண்ணிருக்கோம். ஏன்னா எல்லாமே அண்ணன் வீட்டில் வச்சாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் எல்லா லக்கேஜுமே அங்கே வச்சுட்டு இன்றைக்கி இன்னுமே பயப்பட தேவையில்ல. பயப்பட தேவையில்ல. ஏன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, ஒருத்தர் நின்று இன்னொருத்தர் தான் போகணும்னு. நான் ஃபஸ்ட்டில் என்ன பிளான் பண்ணுவோன்னா, ஒருத்தர் இப்போ கோயிலுக்குலாம் போகிறோன்னா ஒருத்தர் போயிட்டு வந்தால் திரும்பி இன்னொருத்தர் போவோம். இனிமேல் அப்படி போக தேவையில்லை. எதுவுமே நம்ம கொண்டு வரல, எதுவுமே எடுத்துகிட்டு வரல. தெரியுதுங்க பாருங்கள், எதுவுமே எடுத்துல. எல்லாமே அண்ணன் வீட்டில் தான் இருக்குது. ஒரு ரெயின் லேயர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். மழை பெஞ்சா ரெயின் லேயர் தேவைப்படும் அப்படின்னு எதுவுமே எடுக்கலை. போய்கிட்டே இருக்கலாம். சரி, உங்களுக்கு ஆண்டிபேட்டி போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் இப்படி வந்து வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். காலைல உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது வ்ளாக் எடுத்துருப்பேன். வைகை டேம் போகிறோம் ஓகேங்களா அப்படின்ட்டு. இப்போ வைகை டேம் போகல, இப்போ போடிமேட்டு போயிட்டுருக்கோம். போடிமேடா? சரி. ஆமாம், நிலக்கோட்டை போயிட்டுருக்கோம். என்னாச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. நம்ம கூட வந்த அண்ணனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா. அதனால் அந்த வண்டியை வந்து போடிமேட் ஷோரூமுக்கு தான் கொண்டு போகணும். இங்கேருந்து தேனி தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட அந்த ஷோரூம் கொண்டு போய் தான், யமகா ஷோரூம் கொண்டு போய் தான் சரி பண்ணணும். அண்ணன் என்ன போயிட்டு இருந்திருக்காருன்னா, அண்ணன் விட்டு போயிட்டு இருந்திருக்காரு. முன்னாடிக்கு ஒரு காருக்காரன் பிரேக் அடிச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு அந்த காய்கறி லோடில் இது போங்களா அது மாதிரி ஒரு வண்டி வந்து பிரேக் அடிச்சிச்சு. இவர் பிரேக் அடித்து நிப்பாட்டி இருக்காரு. அவர் சடனாக நிப்பாட்டினால லைட்டாகவே இப்படி பம்ப் பண்ணி நிப்பாட்ட தான் செஞ்சுருக்காராம். அந்த முன்னாடி ஃபுல்லாக ஹோல் காலி. பாவம் அவர் வந்து நம்ம என்ன வண்டியெலாம் வீடியோ இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிறேன். அதனால தான் இப்போ வந்து வைகை டேம் கூட நம்மளால் போக முடியல. வைகை டேம் போனோம்னா இப்போ வந்து நிலக்கோட்டை போயிட்டுருக்கோம். நிலக்கோட்டை நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 37 கிலோமீட்டரு. அங்கே போயிட்டு அந்த வண்டியை விட்டுட்டு திரும்பி நம்ம வந்து தேனி வர போகிறோம். அதுதான் இன்னைக்கான பிளான். இன்றைக்கி வந்து அவ்வளோவா வந்து தேனியில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோம். நம்ம அண்ணனும் வந்து அதுக்கேற்றாப்புல தான் இன்ட்ரெஸ்ட்டாக வாமோட்டோ கிளம்பலாம் காலைல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப நேரம் மோட்டிவேஷன் பண்ணி சீக்கிரம் கிளம்பி வச்சு தான் நம்ம அண்ணன் தான். அவரால் தான் நம்ம இன்றைக்கி சீக்கிரம் காலைல எஞ்சே கிளம்பி வந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தா அவருக்கே எப்படின்ற போதில் நம்மளுக்கு வந்து அவரை விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும்? நான் போய் விளாக் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இருங்க, எப்படி சொல்ல முடியும்? நமக்கு ஒன்றுனா அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, அவருக்கு ஒன்று நம்ம ஹெல்ப் பண்ணணும். கன்ஃபார்ம் போய் தான் ஆகணும். அதனால் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு ஷோரூம்லலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பி வந்து ரிட்டர்ன் தேனி வருவோம். அப்போ எங்கேயாவது முடிஞ்சால் எங்கேயாவது போனால் அவர் வண்டியை விட்டுட்டு எங்கேயாவது போனால் உங்களுக்கு வந்து அப்படியே அவங்க வ்ளாக் கொடுக்குறேன் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா அடுத்த இது அட்டாச்மெண்ட்டாக இதோட எண்டு வ்ளாக் வரலாம் ஓகேங்களா. அது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது, ஷுவராக இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது. இதுதான் சுச்சுவேஷனு. இப்போ நம்ம போய் நிலக்கடலை கரெக்டாக இந்த ஊருங்க இல்லையே, நிலக்கோட்டை போய் ஷோரூம் போன அப்புறம் தான் அடுத்து நம்ம என்ன டிசிஷன்னே நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது ஓகேங்களா. 2 பேரும் முன்னாடி தான் போயிட்டுருக்கேன், மோட்டோ ப்ரோவும் அண்ணனும். பக்கத்தில் போய் காட்ட விரும்பல, அதனால தான் நான் தனியாகவே இருக்கேன் அங்கேலா. உங்களுக்கு போய் போக வந்து கன்டினியூ பண்ணுறேன். என்ன எப்படியும் ஒரு 1 மணி நேரம் ஆயிரும் நம்ம வந்து ஷோரூம் போகிறதுக்கு. இங்கேருந்து ரொம்ப தூரம் 37 கிலோமீட்டர் கிட்ட இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். ஷோரூம் போயிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கன்டினியூ பண்ணுறேன். அவருக்கு சொல்லு, அவர் சொல்கிறேன்னாரு. ஆனால் மந்தமே இருக்குண்ணே. கடவுளே, நானே மேப் பார்க்க என்னையோட நீ ஒருத்தர் இருக்கிற பற்றி எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் அக்காட ஃபோன் பண்ணி லொக்கேஷன் அனுப்ப சொல்ல வேண்டியதானே. சூப்பர், போ எங்கேயோ போய் சேர்த்தா சரிதான். கூட்டு போய் பார்த்து ஐயோ ஊரை விட்டு வெளியே போகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். கடவுளே, இங்கே வந்துச்சியா? இது என்னது? எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கும்பகர ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக என்ன லொக்கேஷனில் இருக்குன்னா, இது தேனி பெரிய குளத்தில் இருக்குது. கரெக்டாக அதான் கரெக்டு தானே? ஆமாம், தேனி பெரிய குளத்துக்கிட்ட தான் அந்த கும்பகர டேம் ஃபால்ஸ் இருக்குது. இங்கேருந்து அரௌண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. காலிலேருந்து எந்த விளாக்குமே கொஞ்சம் எடுக்க முடியல. அது என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, அண்ணன் வண்டி வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து காலிலேருந்து கொஞ்சம் விளாக் எடுக்க முடியல. நம்ம அதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு யமஹா ஷோரூமுக்கே ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து. கிட்டத்தட்ட இப்போ எங்கேருந்து எங்கே என்னன்னா, ஆண்டிப்பட்டியிலேருந்து இங்கே இருந்து அது என்ன ஊர் தேனி இல்லை. இப்போ ஷோரூம் பைக் எங்கே கொடுத்தோம்?
நிலக்கோட்டை ஆண்டிப்பேட்டையிலேருந்து நிலக்கோட்டை வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 70 கிலோமீட்டர் கிட்ட எங்கன்னா பைக் அண்ணாந்து இங்கே தான் வாங்கியிருக்காப்புல. அதனால் இங்கே ஷோரூம்லேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கோட்டையிலே வந்து கொடுத்தாச்சு. நம்ம 70 கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம். அவங்க இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 8 பேப்பர் கொடுத்தானே கரெக்டாக 8 பேப்பர். அந்த 8 பேப்பருக்கு ஃபுல் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம். ஒரு பக்கமும் ஒரு கேள்வி. அதுவும் அதான் தப்பு இல்லாமல் எழுதணுமா, அதுக்கு வேற அதை ஒன்று பார்த்து எடுத்து ஐயோ அதுக்கே எங்களுக்கு ஒரு சரியான டைம் ஆயிடுச்சு. எழுதி இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்துட்டோம். அப்ராக்சிமேட் காஸ்ட் இப்போ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஒரு 70,000 ரூபா போட்டிருக்காங்க. ஃபோட்டோ வந்து நான் முடிஞ்சால் அவங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுற பைக் ஃபோட்டோ வைக்கலாம். வீடியோ எதுவும் எடுக்கல, அதனால் வந்து ஃபோட்டோவை மட்டும் சைடில் ஆட் பண்ணுறேன். முன்னாடி வந்து டூம் மொத்தமாகவே முடிஞ்சிச்சு. முன்னாடி அந்த ஹோல் செட்டே முடிஞ்சு, அசம்பிளி ஹெட் அசம்பிளி எல்லாம் முடிஞ்சு, லைட்டு எல்லாம் கிட்ட. அதான் அதனால அதோட R15 V4ஓட எல்இடி ஹெட்லைட்டு அரௌண்ட் காஸ்ட் எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 15K கிட்ட சொன்னாங்க. அதுக்கடுத்து இது டிஸ்பிளேவோட காஸ்ட் ஒரு 8,000 9,000 சொன்னாங்க. அதே நம்மளுக்கு வந்து 22K கிட்ட வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து ஒரே நிமிஷம் ஆக்சிடென்ட்டால் 70,000 ரூபா போச்சு. பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எல்லோரும் சேஃபாக ஓட்டுங்க, முன்னாடி பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க எல்லாருமே. ஐயோ இல்லை இப்போ வீடியோ எடுத்தா சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லைசென்ஸ் இருக்கு உங்ககிட்ட இருக்கா? உன் பேர்ல இருக்கா? என் பேர்ல தான் இருக்கு. கார் மட்டும் தான் செக்கிங், பைக் செக்கிங். ஓகே இதில் தான் அடுத்த ரோடு. கேமராவோட போயிடல சார். என்னப்பா இது என்னப்பா கேமரா படம் நீங்க லொகேஷன் எடுத்துக்கிட்டே போறதாப்பா? ஆமா யூடியூப்ல வீடியோ அப்லோட். இல்ல இது யூடியூப் இப்படி லொகேஷன் எடுத்துக்கிட்டே போறதா? ஆமா சார். வீடியோ வர வீடியோ போற ஜிபிஆர் இல்லாத. சரி போய்ட்டு வாங்க தம்பி. ஓகே சார். இதுக்கு அதான் இது உண்மையே சொல்றேன். இதுக்கு தான் லோக்கல் கை வேணும். லோக்கல் கை எப்பயும் கையில வச்சுக்கோங்க. மோட்டோ சைக்கிள் ஒரு மேரேஜ், எனக்கு ஒரு சைக்கிள் ஒரு மேரேஜ். ஐயோ ஏதோ சொல்லிடுவானுங்களோ அப்படின்னு. ஆனா சொல்லுங்க பாரு, இதுதான் மோட்டோக்கு தமிழ் தெரியுமா? நீ நல்ல யோசனை, கரெக்டா இப்பயே சொல்றேன் வந்துட்டு நானு. இது அடுத்த ஒரு 10 நாள் மோட்டோ தமிழ் நான் போடுறானா என்ன பாரு. இதை எந்த ஊர் போனால் லோக்கல் கையை கூட வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சேஃபு. அண்ணன் 2 பேர் லோக்கல் கை. அதனால் வந்து ஒன்றும் சொல்ல. வீடியோவான்னு கேட்டாங்க. ஆமாம் லைவ் வீடியோ ஜிபிஎஸ் வீடியோவான்னு கேட்டாங்க. ஆமாம் சார் அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் சொன்னேன், ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஒன்றும் சொல்லலை. எங்கே போகிறான்னு கேட்டாங்க. கும்பகர ஃபால்ஸ் அப்படியே போகிறோம் அப்படின்னு இருக்கோம். நம்மளுக்கு இங்கே வந்து கும்பகர ஃபால்ஸ் வந்து, ஆனால் கும்பகர ஃபால்ஸ் குளிக்கிறதுக்கு அளவு இல்லையா இப்போ. அது என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, தண்ணி வந்து முன்னாடி கொடைக்கானல் வந்து ரொம்ப வந்துச்சுல, அதனால வந்து கும்பகர ஃபால்ஸ் பூட்டிட்டாங்களா. தண்ணி ரொம்ப வந்து இல்லை மழை பெஞ்சா கும்பகர ஃபால்ஸ் பூட்டிடுவாங்களா. இப்போ கும்பகர ஃபால்ஸ் கீழே வந்து குளிக்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல குளிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் அங்கே தான் போய் குளிக்க போகிறோம். இது ஆனால் இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தானே? இதே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தானா? அப்போ இது வந்து எப்படி, இது நமக்கு சொந்தமான ஃபாரஸ்ட்டுக்குள்ள இடம் இருக்குன்னா வந்துக்கலாமா? ஓ, ஆனால் இங்கே தங்குறதுக்கு அலோடு கிடையாதா? ஆனால் அவங்க இருந்து கட்டிக்கலாம். ஓ, ஆனால் சேஃப்டி ரொம்ப இருக்கும் ஒன்றா சுற்றி. வேலி எல்லா இடத்துலையும் வேலி இருக்கு கன்ஃபார்ம். ஆனால் வேலி இல்லாமல் ஒரு வீடு கூட இல்லை. அது உண்மைதான், ரிஸ்க் தான். ஆனால் வேலையில் இல்லாமல் வந்து ரிஸ்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சார். சேஃப்டி தாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு சின்ன ஊர் சொல்ல போனா என்ன இல்லை, அதான் சின்ன கிராமமான இது. ஒரு 30 பேர் 40 பேர் இருப்பாங்க இதுக்குள்ள. ஒரு 10 குடும்பம் 15 குடும்பம் இருப்ப போலாங்க. அது மாதிரி தான். ஓ உண்மைதான். அது புரியுது. இன்னும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது ஃபால்ஸு, தள்ளி போனோம். ஆனால் உண்மையிலே வேறு மாதிரி இருக்குது கிளைமேட்டு. மணியை தானே ஒரு 3 ஆகுது. ஆனால் கிளைமேட் உண்மையிலே ஜம்முன்னு இருக்குது. சுற்றி சில்லுன்னு இருக்கே. வெயில் அடித்தாலுமே ஜில்லுன்னு கிளைமேட் இருக்குது ஃபுல்லாக. அப்போ இது இந்த ரோட்லேயே கொடைக்கானல் போகலாமா? அடுத்த ரூட் போயிருந்துச்சுக்கோ, கொடைக்கானல் போறதுல பெஸ்ட் ரூட் உனக்கு. அதுதான் அவ்வளோ வியூ பாயிண்ட் இருக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரூட்லயே கொடைக்கானல் போலாமான்னு கேக்குறேன்.
அதுக்கு தான் அவர் கொடைக்கானல் போறான்னு கேட்டாரா? இது வந்து ஓ ஷார்ட்கட் மாதிரி. இதான் மெயின் ரூட். அப்புறம் தான் பெரிய ரூட் வர்த்தலோட ரூட் எடுத்துட்டாங்க. ரூட்டை பெருசு பண்ணி அது கொண்டு போயிட்டாங்க. இதுல ஒரு நேரத்துக்கு ஒரு வண்டி தான் போக முடியும். ரொம்ப சின்ன ஒன் வே ரோடு மாதிரி. பெரிய வண்டி வந்துச்சுன்னா ஏதாவது ரொம்ப தூரம் ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து ஓர கட்டணும். அவ்வளவு பெரிய வண்டி எதுவும் வராது. பைக் இது மாதிரினா அலோவ் பண்ணுவாங்க. பைக் அலோவ் ரோடு வச்சிருவானுங்க. ஆனா இப்ப நம்ம லோக்கல் நீ வரல அவையில சேஃப்டி பர்பஸ். அது உண்மைதான். நீங்க எடுத்து போட்டுறீங்க இந்த இடத்துல இது இருக்கு அப்படின்னு. அதேதான் இப்படி நடந்தது இருக்கு, கேஸ் இருக்கு. எப்படி உனக்கு இந்த இடம் அது எங்க இருந்தோ வந்து கிளவாண்டுவேன். எப்படி உனக்கு இந்த இடம் யூடியூப்ல பார்த்தேன், அவங்க விளாக் பண்ணி போட்டு. யூடியூபர்ஸ் பிடிங்கடா ஃபர்ஸ்ட். அப்படிதான் ஒன்னதானே முதல் தீக்கு புடிச்சு உள்ள ஓடுங்க சார். நம்ம உடைய மோட்டோ போட்டு நீ தானே இதை எடுத்து போட்ட அப்படிம்பாங்க. நம்ம எடுத்து போட்டிருக்க மாட்டோம், ஆனா நீ தான் இதை பண்ண அப்படிம்பாங்க. ரவிக்கு யாருக்கும் உள்ள அலோவ் கிடையாது. என்னது பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்மே ஒரு நாள் 20 வெஹிக்கிள் 15 வெஹிக்கிள் தான் அலோவ்டு இதுலயா? ரவி இருக்குல்ல, இது கும்பலிக்கு அந்த பக்கம். ஆமா அங்க வந்து அது ஃபுல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட். போனாலும் அவங்க வண்டி அங்க போயிட்டு 320 ரூபாய் 350 ரூபாய் டிக்கெட் கொடுத்து உள்ள போனேன். உள்ள போனாதே உனக்கு அதுக்குள்ள போனாதே அலோடு. நம்மளுக்கு வண்டியில போனாதான் நீ அலோவே. ஓகே கும்பகர ஃபால்ஸ் கரெக்டா ஒரே 1 கிலோமீட்டர். கொடைக்கானல் 44. ரைட் சைடுல போனா அடுத்து. ஆனா கொடைக்கானல் எப்படி இருக்கும் இந்த ரோடு? இந்த விதா ரோடா? ஐயோ அப்ப நீ காலையில இந்த வழியா தான் போவனியா? ஓகே மோட்டோ தான் அலோவ் பண்ணிட்டாங்க. என்னாச்சு? அலோவ் பண்றேன் சும்மா வேலை இல்லையா? உள்ள விட மாட்டாங்க. வாய்ப்பே இல்லையா? இன்னும் செக் போஸ்ட் திறந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது செக் போஸ்ட் திறந்து விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதான் டாப் பாக்ஸ் ஒரு கம்பியை மாட்டிக்கிறேன். எனக்கு மாட்டணும் டாப் பாக்ஸ். மாட்டலாம் எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஓப்பன் இல்லை, அதனால வேற எங்கேயா போய் குளிக்கலாம். கொடைக்கானல் காட்டுது என்ன 7 கிலோமீட்டர் காட்டுது ஃபால்ஸுக்கு சுற்றி போகிறதுக்கு. இங்கே வந்துட்ட மங்கூர் இதில் 7 கிலோமீட்டர் போயிட்டு இப்படி திரும்பி வரோமா? மேப்பை பாரு, இதில் போயிட்டு திரும்பி 7 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு வரோம். இது என்ன ஃபால்ஸ்? இதில் வண்டியில் வருது? ஓ அப்படியா? டீசலு ஆள் இருந்தா இல்லாட்டி சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவான் அவன். அதேதான் டைமிங்கு வரணும் போகணும் அவன். ஆமா அது உண்மைதான். எங்க இருக்கு ஃபால்ஸ்? இதுல வண்டி பாரு, வண்டி பாட்டுக்கு போகுது பாரு. அது பாட்டுக்கு நான் ரேஸே கொடுக்கல. இறக்கமா இப்ப? ஏன் சொன்னா இது ஃபுல்லாவே இறக்கமா? ஆனா இப்ப எப்படி போகுது பாரு, எந்த இதுவுமே இல்லாம. இல்ல ஸ்டெபிலைஸ் கரெக்டா போகுது பாரு. தமிழ் எனக்கு எடுத்துக்கிறோம். கேசில் சிக்கிய இந்த ரூட் யாருக்கும் தெரியாது அப்படித்தானே? லோக்கலுக்கு மட்டும் தெரிஞ்ச ரூட் இது. ஓ நடந்துதான் போகணுமாங்கிட்டு? எங்கம்மா இருக்கு திருப்பி? உட்காந்துக்கோ. நம்ம கொஞ்சம் முன்னாடி போவோம், வேற ஒன்றும் இல்லை. லைட்டா கொஞ்சம் பெரிய இடம் வேணும். அது சின்ன வண்டி, நம்ம வண்டி பெரிய வண்டி கொஞ்சம். ஆமா இங்க தண்ணி போகுது. காட்டுக்குள்ள கூட்டு போய் ஏதோ பண்ண போறேன் நீங்க 2 பேரும். இது என்னது? இது ஏதோ ஆலமர மாதிரி இருக்கு. சந்தில விட்டு சிந்தடிக்க போறானு நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச பிரைவேட் ஸ்பாட்டு. ஆனா இதுக்கு உள்ள வர வழி மட்டும் லைட்டா தூக்கிடணும் எடிட்ல. கரெக்டா அது வளைஞ்சு வர்றோம்ல, அதை மட்டும் அது அவர்கிட்டையும் சொல்லிடு மோட்டோட்டியும்.
உள்ள வளைஞ்சி ஒரு 100 மீட்டர் வர்றது மட்டும். இங்க அலோதான், எல்லாருமே அலோதான். ஆ வண்டியை கழுவிக்கலாமா இங்கே? உள்ள இறக்க முடியுமா? அப்படி சொல்றியா? பிரைவேட் வாட்டர் அவன் ஷார்ட்ஸே போட போறான் மட்டும். வெட்டியோட தப்பிருவியா? வந்துட்டோம் வரியா ஃபால்ஸுக்கு. இருங்க வரேன். நல்லா இருக்கா ஃபால்ஸ்? வேற மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் ஃபால்ஸு? ஐயா இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் ஃபால்ஸு? உள்ள போனா 4 இருக்காங்க. ஆனால் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா அதில்? உங்களுக்கு கேம்ப் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஆ ஆமா 1.5 கிலோமீட்டர் இதுலயே நடந்து போனோம்னா போறியா? எதுக்கு தூக்கி உள்ள வச்சிருவானுங்க. இது வந்ததே பெரிய விஷயம். அடிக்க மாட்டாங்க. கூண்டு போய் தேவனா ஆபீஸ்ல குறைச்சிருவாங்க. தேவனா வீட்டுல ஆபீஸ் இருக்கு, ரேஞ்சர் ஆபீஸ். அங்க கொண்டு போய் குறைச்சிருவாங்க. அடிக்கவும் மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆஃபீஸில் உட்கார வைக்கிறத வேலைன்றாங்கிறது. பாருங்க ஃபுல்லாக ப்ரைவேட் ஸ்பாட்டு தான்.